அப்போ என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் போயிருந்தேன். அப்போ அதியமான் சார், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், ராஜ்கபூர் சார், பிரேம் நிசார் சார், ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க. அப்படி வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில. சரி, அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நிழற்குடை, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும், நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சார், ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நடிக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா சொன்னதுக்கப்புறம், சார் எப்போ ஷூட்டிங், எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி, நம்ம இந்த படத்தில் இருப்போமா, இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கங்கிறதே எனக்கு புரியல. என்ன ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு, இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 1 week எந்த காலுமே வரல டீம்லேருந்து. அப்போ ஒரு 1 week கழிச்சு டைரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார், ஒரு வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்து இயக்கியிருக்காரு. அதனால் எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் அனைத்து பெரிய சீனியர் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட மாலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடிருக்காங்க, அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் வந்து May 9th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஒரு 5 minutes பேசிடுறேன். இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதியமான் சார் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நான் போயிருந்தேன். அப்போ அதியமான் சார், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், ராஜ்கபூர் சார், பிரேம் நிசார் சார், ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க. அப்படி வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில. சரி, அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நிழற்குடை, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும், நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சார், ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நடிக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா சொன்னதுக்கப்புறம், சார் எப்போ ஷூட்டிங், எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி, நம்ம இந்த படத்தில் இருப்போமா, இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கங்கிறதே எனக்கு புரியல. என்ன ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். அப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு, இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 1 week எந்த காலுமே வரல டீம்லேருந்து. அப்போ ஒரு 1 week கழிச்சு டைரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார், ஒரு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல. அப்புறம் போனதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கூடவே ஒரு 2 பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க, சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க, பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு அதுவும் அன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது, இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க, அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க
அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த படத்துல ஒரு நல்ல கதையில எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட்ல நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துல இந்த ஜேர்னி. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஐ மீன் ஷூட்டிங்ல நல்ல சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், இனிமே வந்து தேவயானி மேம் வந்துருவாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேவயானி மேம் உள்ள வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. சூரியவம்சம், காதல் கோட்டை, ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்துல தான் நான் அவங்கள தேவயானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் ஞாபகம் வரும். சரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு. சரி, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் டே 1 அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான். ராஜ் கபூர் சார், இளவரசன் சார், வடிவுக்கரசி மேடம், மனோஜ்குமார் சார், நீலிமா மேடம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக, ஏன்னா இவங்களோ இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு லைவ் ஸ்டோரி, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஓவர் ஆக்டோ இது மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்லேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நானும் சட்டிலாகவே பண்ணணும். சரி, பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் ஓகே, சீக்கிரம் முடிச்சிடறேன். இன்னைக்கு விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூவி May 9th நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நம்ம எம்எல்ஏ வந்து பேசினார், 20 லட்சம் பேருக்கு நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி. இந்த 20 லட்சம் பேரை வந்து எங்கள் படத்தை பார்க்குற சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. அனைவருக்கும் மாலை வணக்கம். பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, திரைக்கதை மன்னன், எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவேர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே, சிவா அவர்களே, அன்னைக்கு எல்லாரும் பேரை சொல்லிட்டே இருந்தால் அதுக்கே டைம் பண்ணி 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், என் நண்பன் சிவா ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைக்கு இடையில் அழகாக முடித்து ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்துருக்கிறார். படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா, அந்த பேனருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 வகையான வண்ணங்களில் குடைய வச்சுருக்காங்க. அது பிப்ஜிஆர்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் வண்ணமாக போய் ஜெயிச்சு நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்ட்டு அழகான வரிகள், கண்ணே கண்மணியே கனவு நனவாச்சே கருவறை சுமக்காத மகளே, கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனால் என் கருவறையில் வளர்க்காத ஒரு மகளேன்னு சொல்லி அற்புதமான வரிகள், சூப்பரான வரி. அதே மாதிரி வெளிகாலத்து நிகழ் போல, என் மகளின் நகல் போல, இறைவன் உன்னை என்னிடத்தில் அழைத்தான், அதனால் இந்த அகதி மனமுகர்ந்து வாழ்ந்தேன். 4 வரியில் ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. எப்படி அற்புதமான வரிகள். உண்மையிலே அந்த கவிஞர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்களா? இது சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இசையும் வரிகளும் இந்த படத்திற்கு சப்போர்ட்டாக ரொம்ப இருந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் அற்புதமாக சுழன்று அழகாக எடுத்திருக்காரு. இதில் எல்லாத்துக்கும் முப்பாயத்து வைத்தது மாதிரி தேவயானி மேடம் அற்புதமான அவங்க கொடுத்த பாத்திரத்தை சின்ன
அசைவுகள் மூலம் சின்ன சின்ன இதில் வந்து அந்த குழந்தையை குளிப்பாட்டுறதுலேருந்து அதில் பர்டிகுலராக 2 இளநியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தையை காணன்னு தேடும்போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கில் உட்காந்து அங்கே திரும்பிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தையை கொண்டு வரும்போது திருப்பி தண்ணிக்குள்ளே விழுக போகும்போது பார்க்கும்போது ஐயோன்றது அப்போ தான் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்புதமாக அந்த இளநியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சிவா அவர்களே, சிவா ஆறுமுகம், உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்கு. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மாலை வேளையில் நிழற்குடை பாடல் வெளியீட்டு வந்திருக்கின்ற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அது காரணம், நான் இயக்குனர் சங்கத்தில் வந்து ஒரு துணைத் தலைவராக செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க, நிறைய கமிட்மெண்ட் சார், நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசார். சார் நீங்கள் மட்டும் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தான் வரணும்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க, அன்றைக்கி என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததில் ஒரு ஆள் சொன்னார். செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிறபோது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலேயே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையே வந்து வச்சுட்டு இருக்க இயக்குனரில் இன்னைக்கு சொல்கிற சிவா ஆறுமுகத்தோட நிஜமான பேர் வந்து ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார். ஏன் அவர் மேலே எனக்கு இவ்வளோ அனுப்புனா, நான் வெயில் படத்தில் தான் வில்லனா அறிமுகமானேன். அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசாக கவனிக்கப்படலை. நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ராஜா சார், சார் இது உண்மையிலேயே சூப்பர் மூவி சார், ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்டை போட்டதுனால பெருசாக ரீச் ஆகல. நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ட்டும் இருங்கன்னா. அவர் ரொம்ப வருஷம் கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்தார். பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல் இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். குறிப்பாக சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னார், இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்னதான் நான் உங்களை வந்து திமிரா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே கெஞ்சுறது இல்லை. ஏன்னா நான் பண்ணி பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னது இல்லை, சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்டாக கூட இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்கள் அதை வந்து பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டால்தான் நீங்கள் அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தில் தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடம் ஓடிச்சு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோடு படத்தை தூக்கி நிப்பாச்சு. ஏமாத்துற எவ்வளவு பெரிய மூடி, அதெல்லாம் யாராவது நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்லவே முடியாது. தியேட்டருக்கு போனா தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் தியேட்டருக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்.
இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாரையுமே சொல்லணும் வருத்தம், எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமா சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்ல பல டைம்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதுல வந்து ஒரு பாட்டு எப்படி உதயம் ஆயிடுச்சுன்னு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞர் நம்முடைய கலைக்கு வராருங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க. சிவா சார் வந்திருக்காங்க. லைக்காவுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க. தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க. நம்முடைய சுரேஷ் காமாய் சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே சினிமா, இன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 9 இந்த படம் வருது. மறக்காம தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சிவா சாருக்கும் நன்றி சார். இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும் வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா ஜாம்பவான்களுக்கும். அதில் ஆல்ரெடி 2 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிழற்குடை ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் சார் ஆர்மோகன் சார் தானே தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்திருக்காரு. கதையின் நாயகனாக விஜித் கண்மணி, ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற கேரக்டர் தேவயானி மேம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதை தியேட்டருக்கு கொண்டு வரது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தை நான் பார்த்து விஜித் தான் என்னை வந்து கூப்பிட்டு படம் பார்த்துட்டு, இன்னும் இப்படி ஒரு படம் இருக்குது, பட் ரொம்ப தாக்கமாக இருக்கும், இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லும், பட் அதை எப்படி கொண்டு சேர்க்கறது தெரியல. சரி பிரதர், கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு ஆபத் பாண்டவன் இருக்காரு, பிளாக் பஸ்டர் யுவராஜ்னு, அவரை கூப்பிடலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். அவரை மீட் பண்ண வச்சு படத்தை பார்த்தோம். இந்த படத்தை நானும் டைரக்டர் மாதிரி 2 தடவை 3 தடவை பார்த்துட்டேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் முக்கியமாக, அவருக்கு தான் ஒரு நம்ம மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும், பிளாக் பஸ்டர் யுவராஜ் அவர்கள். அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழா இன்னைக்கு இல்லை. அதுவும் இன்னைக்கு பிஆர்எஸ் எல்லாம் இவ்வளோ பத்திரிகை நண்பர்களை தவிர ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டுன்றது பெரிய விஷயம். இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஒன்று சின்ன படம் பெரிய படம்னு, அதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். ஓடுற படம்லாம் பெரிய படம், ஓடாத படம்லாம் தான் சின்ன படம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வாழ்த்தி நல்லா எழுதுங்க. அண்ட் கேமராமேன் சார் ப்ளஸ் இந்த விழாவின் நாயகன் நரேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவயானி மேடம் வந்து வந்ததுலேருந்து இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு ப்ரெஷ் ஷோல இருந்து இந்த படத்தை தூக்கி தான் ஷோல்டர்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு படம் நடிச்சுட்டு தான் காசு வாங்கி நடிச்சு படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான், அதை வந்து தன்னோட ஓன் மூவியா சிறப்பா கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க. மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நிழல்குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய மிக
மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். வணக்கம். என் தம்பி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கப்புல நான் இது வந்து என்னோட குழுவே நான் வாழ்த்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும், தேவயானிக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும், சீனியர்ஸ் பாகிராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி, செல்வன் அண்ணன், தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, நிறையா ஊர்பட்ட பணியோடு இருக்காப்புல. நான் நேராக போய் பார்த்து, அதனால் வேகமாக இந்த படம் வெற்றி அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட துணை தேவை, அவ்வளோதான். மற்றபடி தம்பி வந்து பேசி நீங்கள் முடிக்கலாம். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்கிட்ட காட்டினாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுக்கு ப்ரெஸ் நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் சொல்கிறேன். இது வந்து ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளோ நல்லா இருக்குது படம். இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க, என்னால் பார்க்க முடியல படத்தை. விஜித்தும் தேவயானி மேடமும் கூப்பிட்டாங்க இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரெஸ் நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். வெற்றியே அப்புறம் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணங்கான், ஏழு கடல், ஏழுமலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர், நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர், வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நீங்க சொல்றது யார சொல்றீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் சொல்ல முடியும் இல்லை, நான் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செய்தி என்னன்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பல, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து நீங்க வெயிட் பண்றது யாருக்காக வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். ஏன்னா அதியமானன் வந்து எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் வந்து தேவயானி மேம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா வந்து நான் வந்து பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரீவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களும் அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வர வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம்.
இப்போ இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்னைக்கு எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்னைக்குள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி அதுதான் சொல்கிறேன். இது வந்து இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கவுண்டரில் பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ணு வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசுறீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்க. தமிழ்குமார் சார், நீங்க துணைத் தலைவர் நினைக்கிறேன். பேசி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொன்னாரு. அவர் பேசும்போது தமிழ்குமார் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமாரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி.